ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வந்தாச்சு, ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக நான் சொல்லிடுறேன். இன்ஸ்டியூட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இன்ஸ்டியூட்டுக்கே அனுப்பியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இன்ஸ்டியூட்காரங்களே எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி விட்டுருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ்க்கு உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை ரெடியாக எடுத்து வைங்க. நீங்கள் நார்மலாக எக்ஸாம் அப்ளை பண்ணணும் இல்லையா, அந்த வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே போகணும். அது வெப்சைட் எதுன்னு தெரியலனா கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக லிங்க் கொடுப்பேன். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஜிடின்னு இருக்கும். அது வந்து டைப் ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட், அக்கௌண்டன்சி பண்ணவங்களா அந்த இதுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய ஐடி பாஸ்வேர்ட் போடணும். சரிங்களா? அதே நேரத்தில் நீங்கள் கம்ப்யூட்டர் சிஓஏ படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது கீழே இருக்குது பார்த்தீங்களா, கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை உள்ளிடணும். ஸோ நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணீங்க இல்லையா, அதோடைய ஐடி பாஸ்வேர்டு. ஓகேங்களா? அதாவது எங்ககிட்ட அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நாங்களே எடுத்து தர ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஐடி பாஸ்வேர்டு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சுங்க. சரிங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லாமே பக்காவாக அனுப்பியாச்சு. நீங்கள் ட்ரை பண்ணாலும் பண்ணலாம், இல்லை நாங்களும் 1 by 1 எடுத்து அனுப்பிடுவோம். ஒன்றும் பயப்பட வேண்டாம். சரியா? ஸோ இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு தான், பயப்பட வேண்டாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு தான். சரியா? சரி, ஓகே. உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை உள்ளிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன வரும் அப்படிங்கிற நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஐடி பாஸ்வேர்டை போட்ட உடனே ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி வரும். அது கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, சர்டிஃபிகேட்ஸ் ஆகஸ்ட் 2023 போட்டிருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சரிங்களா, அதுக்குள்ளே போயிட்டு உள்ளே போனீங்கனாலே கீழே பாருங்கள், டவுன்லோடு டிஜிட்டலி சைனடு சர்டிஃபிகேட்ஸ் பை கிளிக்கிங் சர்டிஃபிகேட் சீரியல் நம்பர். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். சரிங்க, நல்லா பாருங்கள். நம்ம உள்ளே போயிடுறோம். உள்ளே போன உடனே ப்ரொசீஜர்னு கேட்கும். அது கொடுத்த உடனே தான் இந்த ஸ்டெப் வரும். இதில் சர்டிஃபிகேட்ஸ் ஆகஸ்ட் 2023 இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே இதெல்லாம் வந்துடும். கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் ஆகஸ்ட் 2023. சேம் இதே ப்ராசஸ் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஹேண்ட்லேயே வரும். ஓகேங்களா? உள்ளே போனீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் நல்லா பாருங்கள், அதிலே கலராக இருக்கும், ப்ளூ கலராக ஒன்று இருக்கும். சரிங்களா? அதை டச் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைலை வந்து டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு நல்லா பாருங்கள், டவுன்லோடு டிஜிட்டலி சைனடு சர்டிஃபிகேட் பை கிளிக்கிங் சர்டிஃபிகேட் சீரியல் நம்பர். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் ஆயிரும். சரிங்களா? அந்த டவுன்லோட் ஆன ஃபைலை ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் பாஸ்வேர்டு போடணும். பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா டேட் ஆஃப் பர்த், மந்த் ஆஃப் பர்த். சரிங்களா? அதாவது மந்த் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய ஒன்றும் இல்லை, டேட்டை தான் கேட்குறாங்க. ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த் ஆஃப் டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ளஸ் ஃபஸ்ட்டு 3 கேரக்டர்ஸ் ஆஃப் நேம் லோவர் கேஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமோட ஃபஸ்ட்டு 3 லெட்டரை வந்து லோவர் கேஸில் வந்து ஸ்மால் லெட்டரில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் அட்டு அப்படிங்கிறத போட்டுக்குங்க. சரிங்க, அந்த ப்ளஸ் சிம்பிள் போட தேவையில்லை, அந்த அட்டுங்கிறது போடுங்க. அதில் ப்ளஸ்ஸுங்கிறது அடுத்தடுத்து இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, வேறு எதுவும் இல்லை. ஸோ டேட் ஆஃப் பர்த்து. ஓகேங்களா? மந்த் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்து. ஸோ டேட்டையும் மந்த்தையும் போடணும், அதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 3 கேரக்டர்ஸ் ஆஃப் நேம். ஸோ அது கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் நம்பர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சிரமமே வேண்டாம், இதை தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் எப்படி கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், நேம் வந்து ராஜாவாக இருக்குது, டேட் ஆஃப் பர்த் வந்து இது இப்படி இருக்குது அப்படின்னா பாஸ்வேர்டு நீங்கள் என்ன கொடுக்கணும் நல்லா பாருங்கள். 12/5 அதாவது ஒரு டேட்டையும், டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கக்கூடிய டேட்டையும் மந்த்தையும் ஃபஸ்ட்டு இப்படி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நேமோட ஃபஸ்ட்டு 3 லெட்ரு. சரிங்களா? அதை வந்து ஸ்மாலில் ராஜுன்னு இருக்கா, கடைசியாக பாருங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க, அதை சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அட்டுன்னு போட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை லாஸ்ட்டு 4 டிஜிட் மட்டும், லாஸ்ட்டு 4 டிஜிட்ஸ் ஆஃப் யுவர் ரெஜிஸ்டர் நம்பர். ஸோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது பாஸ்வேர்டாக கொடுத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். அதுதான் உங்களுடைய சர்டிஃபிகேட். சரிங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? எல்லாருமே நல்லபடியாக பண்ணிடுங்க. ஸோ நம்மக்கிட்ட அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பண்ணித்தர ட்ரை பண்ணுறோம். சரிங்களா? இல்லை நீங்கள் உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு நாங்கள் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? நீங்கள் பண்ணுறதுனால ஓகே. அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக இருக்குது, அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் சிஓஏவா அல்லது ஜிடிஏ, அதாவது ஷார்ட் ஹேண்ட் டைப் ரைட்டிங் அக்கௌண்டன்சியில் ஜிடிஏ அப்படிங்கிறது அந்த இதில் போகணும். சரிங்களா? அதில் போய் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அதுக்கு பாஸ்வேர்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். சரியா? ஸோ எல்லோரும் டவுன்லோட் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நன்றி.